கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் மேல் அன்பு வைத்திருக்கிறபடியா நம்ம வாழ்க்கைய நீதியின் பாதையிலும் கர்த்தருக்கு முன்பாக அவருடைய வசனங்களில நம் யாவரும் வாழும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒன்று மறந்துட வேண்டாம், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடியா தகப்பன் எப்படி வாழ்ந்தாரோ அது போல நம்ம வாழ்க்கையில வாழும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலைகள், நம் போகிற காரியங்கள் தேவனுக்கு வார்த்தைக்கு விரோதமாய் விலகி போனாலும், பிரியமானவர்களே, நீங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரோட வசனத்தை விசுவாசித்து அந்த வழிகள்ல தேவனோட வார்த்தைகள்ல உங்கள் வாழ்க்கையை விட்டு தேவனுடைய வார்த்தையில வந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுபடி ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரங்களை தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க ஒரு வசனத்தை நம்ம காண போகிறோம். சங்கீதம் 34 அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, Psalms 33 verse 19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, நம்ம உலகத்துல நிறைய காரியங்கள், நிறைய சூழ்நிலைகளை கடந்து போகிறோம். நீங்க தேவனுடைய வார்த்தையில தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்போது அதுதான் சொல்லப்படுகிறது நீதிமான் என்பது. ஆமென். நிறைய பேர் நினைக்கிறாங்க நீதிமான் என்றால் சொன்னால் தர்மம் செய்கிறது, நல்ல பேர் எடுக்கிறது, யாருக்கும் தீங்கு செய்யாது, உலகத்துல நம்ம இப்படி நம்ம ஒழுக்கமாய் நம்ம நல்ல பணக்காரனா, நல்ல தகுதி உள்ளவனா, நல்ல பட்டம் பெற்றவனா இருந்தா நம்ம நீதிமான் சொல்லி அநேக பேர் உலகத்தில் இருக்கிற மேன்மைகளை குறித்து உலகத்துல சிந்திக்கிற ஞானத்தை பிரகாரமாய் அவர்கள் நீதிமான்கள் என்று நினைக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். ஆமென். ஆண்டவருடைய வசனத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் நீதிமான். அப்படிப்பட்ட நீதிமான்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புகிற நீதிமான்கள், தேவன் ஒருத்தர் தான் என்னை விடுதலை ஆக்க முடியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் என்னை ரட்சிக்க முடியும் என்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீதிமான்கள். அவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையானது, அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளை ஆண்டவர் நீதிமானாய் அழைத்திருக்கிறபடியா உங்க வாழ்க்கையில இருக்கிற உலக காரியங்கள், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பலவீனங்களும் விட்டுட்டு தேவனுடைய வார்த்தையை நம்பி ஆண்டவருடைய வசனத்தின் மேலே நீங்க வரும்போது உங்களை கர்த்தர் நீதிமான் என்று சொல்லி அழைக்கிறார். இன்றைக்கு தேவன் விரும்புகிற ஒரு நீதிமானாய் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தையின் மூலமாய் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். எதை குறித்தும் கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை நீதிமானாய் அழைத்திருக்கிறபடியா வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். உங்க வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுவிப்பார் என்று நம்புங்க, விசுவாசிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாங்க. ஆமென். ஜெபம் செய்யுமாக. நல்ல ஆண்டவரே, இது இந்த ராத்திரி வேளையில், கால வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் தாமே பலப்படுத்துங்க. நீதிமான்களுக்கு 1000 துன்பங்கள் வந்தாலும் இவர்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை விட்டு விளக்குற நல்ல தேவன், நல்ல கர்த்தர் நீர் ஆண்டவரே. இந்த ஜெபத்தின் மூலியமாய், கேட்ட வசனங்கள் மூலியமாய் இவர்கள் விடுதலையாக தேவன் பலம் செய்ய போவதற்காக, தேவன் அவர்கள் வாழ்க்கையில தேவன் உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்த போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், சமாதானத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன்.